அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கன்னிராசி நேயர்களே, பிறக்கப் போகிற பராபவ வருஷம் 2026-2027 உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதார மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகுதுன்னு நாம இப்போ விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்க போறோம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்க எதையும் நுணுக்கமா ஆராயறவங்க, அறிவாளிங்க. இந்த வருஷம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில சில சவால்களையும் அதே சமயம் பெரிய வெற்றிகளையும் கொண்டு வரப்போகுது. ஏப்ரல் 14, 2026 பிறக்கும் இந்த பராபவ வருஷத்தின் கிரக நிலைகளை வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தால், மார்ச் 6 சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்கு வந்து கண்ட சனியாக அமர்ந்துள்ளார். குரு பகவான் மே 26 வரை 10ஆம் இடத்திலும் அதன் பிறகு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். ராகு கேதுக்கள் டிசம்பர் 13க்கு பிறகு முறையே 5 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு மாறுகிறார்கள். இந்த மாற்றங்கள் என்ன செய்யப்போகுதுன்னு விலாவாரியா பார்ப்போம். முதலில் சனி பகவானின் பலன்களைப் பற்றி பார்ப்போம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதை கண்ட சனி என்று சொல்வோம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை, நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளை குறிக்கும். கண்ட சனி என்பதால் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும். தொழில் கூட்டாளிகளிடம் கணக்கு வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஆனால் அதை தள்ளி வைத்துவிட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய காலகட்டம் இது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அடுத்து குரு பகவானின் அருளை பற்றி பார்ப்போம். மே 26 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்து குரு வேலை பளுவை அதிகமாக்குவார். உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் அல்லது பொறுப்பு மாற்றங்கள் வரலாம். ஆனால் மே 26க்கு பிறகு குரு பகவான் 11ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்க குரு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்றே சொல்லலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை பார்ப்பீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். ராகு பகவானின் நிலையை பற்றி பார்ப்போம். டிசம்பர் 13 வரை ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில் இருக்கிறார். 6ஆம் இடத்து ராகு எதிரிகளை ஒழிப்பார். உங்களிடம் வம்பு செய்தவர்களெல்லாம் தானாகவே விலகி போவார்கள். கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இந்த ராகு சஞ்சாரம் மிகச்சிறந்த வெற்றியை தரும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான நல்ல வேலை அமையும். ஆனால் டிசம்பர் 13க்கு பிறகு ராகு 5ஆம் இடமான மகரத்திற்கு மாறுவதால் பிள்ளைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும். கேது பகவானின் சஞ்சாரத்தை பார்த்தால் டிசம்பர் 13 வரை 12ஆம் இடமான சிம்ம ராசியில் இருக்கிறார். 12ஆம் இடத்து கேது சுப விரயங்களை கொடுப்பார். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம். அதனால் யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது. டிசம்பர் 13க்கு பிறகு கேது லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருவது மிகவும் விசேஷம். ராகு 5லும் கேது 11லும் இருப்பது ஆன்மீக வழியில் உங்களுக்கு பெரிய புகழையும் மன அமைதியையும் தேடித்தரும். திடீர் யோகங்கள் மூலம் பணவரவு ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கு மே 26க்கு பிறகு வரும் காலம் மிகவும் சாதகமாக உள்ளது. ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபஸ்தான குரு அபரிமிதமான லாபத்தை தருவார். இருப்பினும் கண்ட சனியின் தாக்கம் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெறுவது புத்திசாலித்தனம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு கௌரவமான வருடமாக இருக்கும். குறிப்பாக அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தாங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும்.
சக ஊழியர்களிடம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பழகுங்கள். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் எந்த தடையும் இருக்காது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. தடைப்பட்டிருந்த திருமண சுபகாரியங்கள் மே மாதத்திற்கு பிறகு மங்களகரமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், நகை மற்றும் வாகனங்களை வாங்குவீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான அந்தஸ்து உயரும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கண்ட சனி மற்றும் ராகு கேது மாற்றங்களால் எலும்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். முறையான உணவு பழக்க வழக்கமும் உடற்பயிற்சியும் அவசியம். குறிப்பாக வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை தவிர்க்க ஆன்மீக ஈடுபாடு மற்றும் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவது சிறந்த தீர்வாகும். மாணவர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான பலன்களை தரும். கல்வியில் ஆர்வம் கூடும். குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல செய்தி வரும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் மற்றும் விருதுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த பராபவ வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வடைமாலை சாத்தி வழிபடுங்கள். இது கண்ட சனியின் தாக்கத்தை குறைக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். புதன் பகவானை வழிபடவும் பச்சை நிற ஆடைகளை அணியவும் முயற்சி செய்யுங்கள். ஏழை மாணவர்களின் படிப்புக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரங்கள் உங்கள் வாழ்வை இன்னும் வளமாக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வாழ்த்துக்கள். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.